அப்படி அப்பா நல்லபடியாப்பா எவ்வளோ என்னை கொண்டு வந்து சேர்த்துட்டேன். அது சரி நீ எவ்வளோ கார் ஓட்டுன? சாவி போட்டா போதும், அது பாட்டுக்கு வந்துடும் டி. சாவி போட்டா அது பாட்டுக்கு வந்துருமா? இப்படி வண்டி ஓட்டினவளை நம்பியா நான் வண்டியில் உட்காந்து வந்து. சரி, நம்மளுடைய அடுத்த பிளானு இவன் கூட சேர்ந்து என் மூளை இவளுக்கு அடிவி ஆயிட்டேன். நீ அடுத்து எந்த பிளான் போட்டாலும் அதுல நான் இல்ல. என்னை இப்படியே விட்டுரு, நான் காட்டுக்குள்ள போயிடுறேன். பதறாத டிச்சாபா, அடுத்த பிளான் என்னன்னு நான் மெதுவா சொல்றேன். ஏன் அவசரம் உனக்கு? இங்க பாரு, நீ போடுற எந்த பிளான்லயும் நான் இல்ல. இங்க பாரு, நம்ம குடும்பத்துக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க. உன் கூட நான் வந்ததுக்கே என்னை எத்தனை நாள் முட்டி போட வைக்க போறான்னு தெரியல. எனக்கு என்ன கேள்வி காத்திருக்குன்னு எனக்கு தெரியல. உன்னை விட்டுருவானுங்க, நீ அந்த வீட்டு செல்ல புள்ள. உன்னை முறைச்சு கூட பார்க்க மாட்டானுங்க. ஆனா ஏன் நிலைமை அப்படி இல்ல. நான் அந்த வீட்டு மருமகா, மறந்துடாத. மருமகா ஆனா அதே நேரத்துல நீ எனக்கு ஃப்ரெண்டுங்கறியும். அங்க இருக்க யாரும் மறக்க மாட்டாங்க. உன்னை முறைச்சு பாத்துருவாங்க. இல்லட்டி அதுக்காக நான் ஓவரா பண்ணாலும் எப்படி விட்டு வைப்பானுங்க? அதெல்லாம் அங்க ஒருத்தர் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இங்க பாரு, உன் கூட அங்க என்ன விளையாட்டு விளையாண்டாலும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஆனா நீ கோட்டை தாண்டி வெளியில வந்துட்ட. இதுக்கு நானும் உடந்த என்ன உயிரோட சமாதி கட்டிடுவானுங்க. சொன்னா கேளு, கொலகார பயிலுவேன். சொன்னா கேளுடி. உனக்கு தீங்கு விளைவிக்கிறவன் எவனா இருந்தாலும் அவன் பூமிக்குள்ள போயிடுவான். இப்ப நானும் அந்த லிஸ்ட்ல வந்துடுவேன் போலுங்க. என்னை எப்படியோ விடுவிச்சு விட்டுட்டேன்னா இப்ப விட்ட உடனே காட்டுக்குள்ள ஓடிடுவேன் டி. ஐயோ சாப்பா, நான் சொன்னா கேளு. நெக்ஸ்ட் பிளான், நான் சொல்ற இடத்துக்கு நீ வார. ஓகே, எங்கன்னு மட்டும் சொல்லு. சொல்லிட்டு போனா போற காரியம் உருப்படாதே. ஓ, அதுக்குத்தான் அங்க யார்கிட்டயுமே சொல்லாம வந்திருக்க. நீ என் ஃப்ரெண்டுங்க நீ அப்பப்ப நிரூபிச்சத பத்தியா ஜாவா? ஓகே, நெக்ஸ்ட் பிளான். சரி துப்பட்டை எடுத்து மூஞ்ச மறைச்சிக்க. மறைச்சிக்கணுமா? ஆமா ஆமா, சீக்கிரம் வா. நீ மறைச்சிக்கல எனக்கு தேவைப்படாது. சரி டி. டி, இது யார் ஊரு டி? என்ன பாரு, நான் சொல்றபடி மட்டும் கேளு. வா. இது யார் ஊரு டி? உன் மாமியார் ஊர்னா வா. ஏன் மாமியார் ஊரா? ஐயோ ஆமாட்டி, சீக்கிரம் வா. அனக்கல்லாம வா. சரியா? அனக்கல்லாம தான் வந்துகிட்டு இருக்கேன். அதே ஒண்ணு லட்டிச்சவா, நாம அந்த வீட்டுல இருக்கும் போது நான் எப்படியாவது வந்துருவேன். பத்துக்க என்னென்ன வேலை பார்க்கணுமோ வெளியில வந்துருவேன். அது உனக்கே நல்லா தெரியும். காட்டுக்குள்ள கொண்டு போட்டுட்டாவளா? எனக்கு எப்படி வெளியில வரனே தெரியல. பத்துக்க ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டேன். ஓ, ஒரு 2 நாள் பிளான் போட்டிருக்க. ஏதோ பொங்க வைக்கணும்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு ஒரு வாரமா அங்க அடைச்சு போட்டா. நான் ஏதோ பொங்க வச்சமா வந்தமான்னு இருக்கும்னு நினைச்சேன். அங்க போனா ஒரு வாரம் இருக்கணுமா. இன்னும் ஒரு வாரம் ஆனா கூட என் மாமனாரே ஊருக்குள்ள கூட்டு வர மாட்டாரு. அவர் வேற பிளான போட்டு வந்திருக்காரு. நான் அதுக்குள்ள இந்த வேலையை முடிக்கணும். உனக்கு மட்டும் எப்படி மூளை இப்படிலாம் வேலை செய்யுது. சரி வா. இங்க தள்ளி போனா ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமுக்கு போனா சரியா இருக்கும். இது யாரு விடுட்டி? உனக்கு தெரியல? நான் இங்கெல்லாம் வந்ததே இல்லட்டி. மாமியார் ஊரு. மாமியார் ஊரு. அத்தை வீடு. ஆமா அத்தி, அத்தை இந்த வீட்டுல பிறந்து வந்தாவ. ஆமா ஆமா, செம்புலிங்கையா தயவுல செம்புலிங்கையா காலேஜ்ல படிச்சுட்டு செம்புலிங்கையா எதிராவே ஒரு காலேஜை ஓபன் பண்ணி அவரு பிள்ளைங்களை தோக்கடிக்கணும்னு நினைச்சான் பாரு. அங்கத்தான் இவன் கோட்டையை விட்டுட்டான். எனக்கு புரியல. அத்தோட அம்மா அப்பா அண்ணன் அவங்களாம் ரொம்ப நல்லவங்க டி, படிச்சவங்க டி. படிச்சவெல்லாம் நல்லவனும் கிடையாது, படிக்காதவங்க எல்லாம் கெட்டவங்களும் கிடையாது. அதுக்காக படிச்ச எல்லாரும் கெட்டவங்களும் கிடையாது. எல்லாத்துலயும் ஒவ்வொரு ஓனாய் இருக்கத்தான் செய்யும். நன்றிய மடந்த ஓனாய்கள். இவனுக்கு பொம்மி மாட்டம் என்னன்னு காட்ட வேண்டாம். ஆத்தி, இது பொம்மி மாவா இல்லைன்னா இசையானு தெரியலையே. இவன் நிக்கிற ஆக்ரோஷத்தை பார்த்தா பொம்மிமா மாதிரி இருக்குது. நிறைய வாட்டி என் கூட பொம்மிமாவே வந்திருக்காங்க. நானும் இசை நினச்சிருப்பேன். இப்போவும் அப்படி இருக்குமோ? கார்லாம் ஓட்டினதை பார்த்தா இசை ஓட்டின மாதிரியே இல்லை. ஏதோ புதுசாக கார் ஓட்டின மாதிரியே இல்லையே. பல நாள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க கார் ஓட்டின மாதிரிலாம் ஓட்டினா. இது இசையா பொம்மிமாவா? பொம்மிமா, என்ன சீக்கிரம் வா.
அப்படின்னா போலாம் போலாம். சீக்கிரம் வா. சரி. அது சரி, அப்படி இவங்க என்ன துரோகம் பண்ணாங்க? துரோகத்தில் துரோகம், நம்பிக்கை துரோகம். யார் கையால நன்மை பெற்று அவங்களுக்கே துரோகம் பண்ணது துரோகத்திலும் பெரிய துரோகம். செம்புலிங்கையாவால படிச்சு மேல வந்து இதே ஊர்ல காலேஜை கட்டி அவருக்கு சரிசமா உட்கார்ந்தது தப்பு இல்லை. அவரை வீழ்த்திட்டு அவருக்கு மேல போகும் நினைச்சதா தப்பு. காலேஜுக்கும் எனக்கு புரியல. நமக்கு முன்னாடி ஒரு தொழில் ஆரம்பிக்கிறவங்க லேசா ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க. பல அடிகள், அவமானம், நிந்தனை எல்லாத்தையும் தாண்டி மேல வந்துருவாங்க. ஆனா அதே பாதையை பின்பற்றி வர்றவங்க ஈஸியா ஓரளவுக்கு மேல வந்துருவாங்க. அப்படி வந்தவங்க கஷ்டப்பட்டு மேல வந்தவங்களை கீழே தள்ளுன்னு நினைக்க கூடாது. அவங்களுக்கு மேல போக வேணா நினைக்கலாம், அவங்களுக்கு சரிசமாவும் இருக்குன்னு நினைக்கலாம். ஆனா அவங்க வாழவே கூடாதுன்னு நினைக்க கூடாது. தான் சம்பாத்தியம் பண்ணி வளர்ந்தது போக யாரால வந்தோமோ அவங்கிட்ட இருக்கதையும் புடுங்குன்னு நினைக்கிறதே பாவத்தையும் பெரிய பாவம். அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டாம். நீ ஒரு காலேஜுக்கு இன்டர்வியூக்கு போயிருந்தே ஞாபகம் இருக்கா? ஆமா. அந்த காலேஜ்ல உன்னை மதிக்கவே இல்லைல்ல? இல்ல. உனக்கெல்லாம் எதுக்கு காலேஜ்ல வேலைன்னு கேட்டாங்கல்ல? அது நம்ம மாமியார் தான் தெரியாம கேட்டுட்டாங்க. அந்த காலேஜ் யாருக்குள்ள காலேஜ் தெரியுமா? யாரு காலேஜ்? சாரோன் ராஜா. சாரோன் காலேஜா? ஆனா அந்த காலேஜ் அப்ப சாரோன் பேர்ல கிடையாது. அத்தையோட அண்ணன் பேருக்கு மாறிட்டேன். அதை மூடி மறைக்கிறதுக்கு தான் அன்னைக்கு அந்த நாடகம். செம்புலிங்கையா காலேஜ்ல ஏழை பிள்ளைங்களுக்கும் ஏழைகளுக்கும் தான் முதலிடம். அன்னைக்கு நீயும் நானும் ஏழையா தான் அந்த காலேஜுக்குள்ள போனோம். ஆனா வாசல்ல கூட நமக்கு விடல. அவமரியாதை, அவமானம் எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு திரும்பி வந்தோம். செம்புலிங்கையா கோட்டைக்குள்ள ஒருத்த அவமானப்பட்டு திரும்பினதா சரித்திரமே இருக்க கூடாது. அதை மாற்றி எப்படி அமைக்கலாம்? செம்புலிங்கையா காலேஜ் ஸ்கூலும் கட்டினது பணக்காரனுக்கு இல்ல, அவர் மக்களுக்கு. அவர் நேசிச்ச மக்களுக்கு. அவர் நேசிச்ச பிள்ளைங்க படிச்சு மேல வந்து நல்ல நிலைமைக்கு வரணும் தான் காலேஜ் ஸ்கூலையும் கட்டினாரு. தான் மண்ணு மக்கள் எங்கேயும் போய் தலை குனிஞ்சிட கூடாதுல ரொம்ப தெளிவா இருந்தாரு செம்புலிங்கையா. தான் ஊர் மக்கள் அவமானப்படுது தான் அவமானப்படுதான் நினைச்சாரு. அப்பேற்பட்ட காலேஜ்ல நீயும் நானும் எப்படி வந்தா? அவமானப்பட்டு. அது எப்படி செம்புலிங்கையா காலேஜ்ல நடந்துச்சு? அதுக்கு நீதி வேண்டாம். இத்தனை வருஷம் கழிச்சா? எத்தனை வருஷம் ஆகுது? 2 வருஷம் தானே ஆகுது. 10 வருஷம் ஆனாலும் நான் பகைய திக்காம வெளியில வர மாட்டேன். அது சரிடி, உனக்கு இதெல்லாம் எப்படி தெரிஞ்சது? எனக்கு வெளியில இருக்கும்போது தெரியாது, அந்த குடும்பத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். செம்புலிங்கைய சொத்தை எங்கி ஏமாந்ததா சரித்திரமே இருக்க கூடாது. சாரமாமா காலேஜ் சாரமாமாக்கு தான் வரணும். அது சரி, அதான் எழுதி கொடுத்தாச்சு. இவன் என்ன பண்ண முடியும்? ஆஹா, அங்கதான் ஒரு சிக்கலாய் போச்சுது. அங்கதான் இவனுங்க யாருன்னு நான் கண்டுபிடிச்சேன். என்னடி சொல்ற? ஆமா, அதுல ஒரு சிக்கல் இருக்கு. எந்த சொத்தை என் குடும்பத்தாட்கள் விற்கதா இருந்தாலும் இப்போ என் கையெழுத்து கண்டிப்பா வேணும். இதுக்கு முன்னாடி அது கிடையாது. இப்போ என் மாமா இருந்தாலும் சரி, அப்பாவா இருந்தாலும் சரி, எந்த சொத்தை விற்கதா இருந்தாலும் என் கையெழுத்து கண்டிப்பா தேவை. அப்படித்தான் இப்ப இந்த காலேஜும் மாட்டிக்கிட்டு. புரியல. இவங்க சாரமாமா கிட்ட ஏமாத்தி காலேஜ வாங்கினாங்க. அங்கதான் ஒரு சிக்கல். என் செம்புலிங்கையா யாருங்கிறத இவனுங்க மறந்துட்டானுங்க. என் செம்புலிங்கையா என்னைக்குமே ரொம்ப புத்திசாலி. என் பேத்தி இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சொத்தை யாரும் விற்க கூடாது, வாங்க கூடாதுங்கிறது பத்திரத்துல தெளிவா எழுதியிருக்காரு. இப்ப இந்த காலேஜை இவனுங்க கைமாத்த நினைச்சா கூட முடியாது. என் கையெழுத்து வேணும். இப்ப காலேஜ் அவனுக்கு பேருக்கு மாறிட்டு. ஆனா இவனுங்க வச்சு பயன்படுத்திக்கலாம். ஆனா அதை விற்கவோ இல்ல புதுசா ஏதாவது ரூல்ஸ் போடுறதா இருந்தாலோ பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் வாங்கறதா இருந்தாலோ என் கையெழுத்து கண்டிப்பா தேவை. அட்ரா சக்கரனா. ஆஹா, செம்புலிங்கையா செம்புலிங்கையாதையா. அதுக்கு தாண்டி இவனுங்க வேண்டதால பார்த்தானுங்க. என்னடி சொல்ற? ஆஸ்பத்திரியில எனக்கு விச ஊசி போட்டதே இவனுங்க தான். என்னடி சொல்ற? நம்ம வீட்டுல ஒரே குழப்பமா இருக்குமே. படிச்ச யாருக்கோ தான் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். யாரா இருக்குன்னு? ரேச்சலுக்கு அந்த அளவுக்குலாம் அறிவு பத்தாது. இன்னொன்னு, அவளுக்கு நல்லாவே தெரியும் எது பண்ணாலும் இப்ப நம்ம மாட்டிக்குவோன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். தாவீதுக்கும் அப்படித்தான். இன்னொன்னு, தாவீதால இப்ப எதுவுமே பண்ண முடியாது. அதனாலதான் குடும்பத்தாட்கள் இன்னும் கண்டுபிடிக்காம அமைதல போட்டிருக்காங்க. ஆனா நான் கண்டுபிடிச்சேன். ஏன்னா ஊசி போடும்போது எனக்கு தெரியும்.
போது தாண்டி எனக்கு தெரியும். எனக்கு என் மாமா மாதிரி அப்பா மாரை பத்தி என் புருஷனை பத்தி நல்லா தெரியும். எப்படி என்ன காப்பாத்திடுவாங்கன்னு எனக்கு தெரியும். திரும்பி வருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்ததே. ஏன்னா செம்புலிங்க என் வாக்கு. கண்டிப்பா பொழைச்சு வருவேன். வந்து வச்சு செய்யணும்னு காத்துக்கிட்டு இருந்தேன்டி. விட்டு வைக்க கூடாது, வச்சு செய்யணும் தான் காத்துக்கிட்டு இருந்தேன். படிச்ச புத்திசாலி கிருமல் எல்லாம் இந்த குடும்பத்துக்காரனுங்க தான். அத்தை மூலமா எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டுதானுங்க. நம்ம குடும்பத்துல என்ன நடக்கு, யார் எங்க இருக்கா, என்ன பண்ணிக்கிட்டு இருப்பா அப்படிங்கறத எல்லாம் இவனுங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டுதானுங்க. நம்ம அத்தையின்னு இவ்வளவு முட்டாளா இருந்திருக்காங்க. ஒரு காலகட்டம் வரைக்கும் தாண்டி பிறந்த வீட்டையே நம்பணும். ஒரு காலத்துக்கு அப்புறம் பிறந்த வீடும் விருந்து வீடு தான், மறந்துடக்கூடாது. பிறந்த வீட்டையும் ஒரு அளவுக்குத்தான் நம்பணும். அளவுக்கு அதிகமா நம்பினா இதுதான் சரி. தூங்கும் போது கூட கண்ணை மூடக்கூடாது. கண்ணை மூடுற காலத்துல நாம இல்லைங்கதை அத்தை மறந்துட்டாங்க. அப்படின்னு நம்ம வீட்டுல நடக்கிற அப்பப்போ சம்பவங்கள் எல்லாம் அத்தை மூலம் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நான் சுக்க வந்து முடிச்சுட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நாம எல்லாரும் ஒன்னா இருக்கும் போது ஒரு கும்பல் வந்து மொத்தமா இறங்குச்சே. ஆமா, எப்படி நாம எல்லாம் ஒன்னா ஒரே இடத்துல இருக்கணும் எப்படி தெரிஞ்சது? அதுவும் கரெக்டா தெக்க வீட்டுல தான் அத்தனை கும்பல் வந்து இறங்குச்சு. அதுவும் மேல இருந்து கீழே இறங்கி தான் உள்ளுக்குள்ள வந்திருக்கானுங்க. எப்படி? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அத்தை போன்ல அவங்க தங்கச்சிட்ட பேசியிருக்காங்க. நாங்க எல்லாரும் அந்த வீட்டுல இருக்கோம், நான் அந்த வீட்டுக்கு போயிடுவேன், அங்க வச்சு போனை போடுன்னு அத்தை சொல்லியிருக்காங்க. அக்கா சோறு பொங்கும் போது சரி, அபி அம்மா சோறு பொங்கும் போது சரி. அபி அவளுக்காக சோறு பொங்கிட்டு இருக்கா, இசைக்காக சோறு பொங்கிட்டு இருக்கான்னு கரெக்டா அத்தை வீட்டாளத்துல இருந்து யாராவது வந்து ஏதாவது பண்ணிட்டு போயிடுறாங்க. ஐயோ, ஒரு வாட்டி கூட ராணி உப்புமா சாப்பிட்டு செத்து போ பார்த்தால, அந்த உப்புமா எங்க அக்கா அவளுக்காக கிண்ணது. அந்த உப்புமா எனக்கு கிண்ணு நினைச்சு அத்தை போன்ல சொல்லியிருக்காங்க அவங்க அண்ணி முன்னாட்டிக்கிட்ட. ஆமா, எதுவும் சாப்பிடல, இயலுக்கு இப்பதான் அவ தங்கச்சிக்கே கொஞ்சம் போல உப்புமா கிண்டி வச்சிருக்கான்னு. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நான் ஒன்னா கண்டுபிடிச்சுக்கிட்டு தானே இருக்கேன். ஏன்டி இதெல்லாம் நீ வீட்டுல சொல்லல? சில விஷயத்த நாம தெரிஞ்சுக்கிட்டா நாம தான் முடிக்கணும். அப்பதான் நமக்கு ஐடியா நல்லா கிடைக்கும். நைட்டு 12 மணிக்கு வேட்டையை ஆரம்பிப்பேன். கச்சிதமா வேலையை முடிச்சேன். இதுல ஒரு சின்ன பாக்கி இருக்குது, அதை முடிக்கதே உன்னை கூட்டு வந்திருக்கேன். என்ன வேலை? அதாவது காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் ஃபீஸை எக்கச்சக்கமா போட்டு வச்சிருக்காங்க. சரி, இப்போ இத்தனை பெர்சன்டேஜுக்கு கீழே வருமானம் வர்ற பிள்ளைங்களுக்கு ஃபீஸே கிடையாதுன்னு நான் என் முத்திரைய பதிக்க போறேன். பதிச்சா என்ன? ஆட்டோமேட்டிக்கா பிள்ளைங்க படிப்பாங்க, ஆனா அவங்க பொருளாதாரம் ஜீரோ. செம்புலிங்க காலேஜ் டாப்ல வரும். ஐயோ, இது தங்கம் போட்டா வெடியா. என் மாமா சொக்க தங்கண்டி செம்புலிங்க பேர பொம்பளை பொறிக்க மாத்திட்டானுங்களே. நம்ம குடும்பத்துல ஒருத்திய தவிர கெட்டிக்க போறவளை தவிர வேற எவ்வளவு ஏறெடுத்து பார்க்காத வம்சண்டி. அதை அப்படியே முறியடிக்கிறதுக்காகவே, அப்படி ஒரு பேர் அந்த குடும்பத்துக்கு இருக்கவே கூடாதுக்காகவே கேவலமான ஒரு பழக்கத்தை சாரன் மாமாக்கு பழக்கி கொடுத்துருந்தாங்கல்ல, பாக்குற பொம்பளையெல்லாம் தொடுறதுக்கு. ஏன்னா செம்புலிங்க குடும்பத்துக்கு அப்படி ஒரு பேர் இருக்கக்கூடாதா, அதை முறியடிக்கணுமா? என் மாமாவை பொம்பளை பொறுக்கியா மாத்தி வச்சிருந்தானுங்கல்ல, போதா குறைக்க அவன் மகளை கெடுத்துட்டான்னு வேற பேரு. முறியடிப்பேன். சாரன் மாமாக்கும் மகிமாவுக்கும் கல்யாணத்தை நான் இப்படிலாம் முடிக்க மாட்டேன். இவன் வீட்டு முன்னாடி தான் நான் முடிப்பேன். அதனாலதான் மகிமா இன்னும் சாரன் மாமா ஏறெடுத்து பார்க்காம இருக்கா. நான் சொல்ற வரைக்கும் ஏறெடுத்து பார்க்கவும் மாட்டா, சாரன் மாமாக்கு கழுத்தை கொடுக்கவும் மாட்டா. என் மாமா மேல இருந்த கரைய போக்குவேன். சுத்தமான மனுஷனா மாத்துவேன், கம்பீரமான மனுஷனா மாத்துவேன், அந்த காலேஜ் கரஸ்பாண்ட மாத்துவேன். மாத்திட்டு தான் மகிமாவை இதே இடத்துல தாலி கட்ட வைப்பேன். சொன்னதை முடிச்சு காட்டுவேன். என் தாத்தா ஒண்ணு சும்மா ஒண்ணு எனக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கல. நான் யாருன்னு தெரிஞ்சுதானே கொடுத்துட்டு போயிருக்காரு. நான் வெளியில தாண்டி இசை, உள்ளுக்குள்ள பொம்மைமா. ஐயோ என் தங்கம், உன்னை ஃப்ரெண்ட் அடையதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன்டி. சரி சரி வா, நம்ம முத்திரையை பதிச்சுட்டு போயிருவான். இந்த நல்ல கருத்துல என் பங்கு இருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் பெருமையா தான் இருக்குது. ஓ, இதுக்குதான் ராணி சரிப்பட்டு வர மாட்டேன்னு சொன்னியா? என்ன காலேஜ் ஃபைல் எல்லாம் எடுக்கணும்,
அவளுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? உனக்கு அனுபவம் இருக்குது, காலேஜ் கரஸ்பாண்டா இருந்திருக்க, உனக்கு தானே அனுபவம். அதான் கரெக்டா உன்னை தூக்கிட்டு வந்தேன். நான் அங்கங்க பதுங்கி ஒதுங்கி நின்னா நீ கண்டிப்பா என்ன கண்காணிப்பன்னு எனக்கு தெரியும். அதான் அங்கங்க நிக்கிற மாதிரி நடிச்சேன். கரெக்டா நீ வந்து சிக்குன, தூக்கிட்டு வந்துட்டேன். அது சரி, கார் எப்படி ஓட்டுன? தெரியும், என்னைக்குனாலும் பொம்பளை பிள்ளைக்கு எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும்னு எனக்கு தெரியும். அதனால அப்பப்போ ஓட்டி பழகிட்டேன். பொம்பளை புள்ள எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அது அவளுக்கு மட்டும் இல்ல, அவளை சார்ந்தவங்களுக்கும் நல்லது. கரெக்ட். காட்டு வழியா வந்தோம், கார் படிச்சுக்கிட்ட போய் தானே நான் கூட்டிட்டு வந்தேன். உன்னை போய் பச்சை புள்ளையாவே பாக்கானுங்கள. பச்சை புள்ளதான் என் மாமனுங்களுக்கு, நான் பச்சை புள்ளதான். ஆனா செம்புலிங்கையாவுக்கு அவர் கொடுத்த வரையும் நான் செய்யணுமா இல்லையா? நான் செஞ்சுதானே ஆகணும். என்னை நம்பி தானே அத்தனை பெரிய கோட்டை தூக்கி கோயில கொடுத்திருக்காரு. இந்த பொம்பளைய நம்பி கொடுத்திருக்காரு டி. பொம்பளை நீ இலக்காரமா பேசுற காலத்துல, பொம்பளை தானே சீன்னு சொல்ற காலத்திலயும் என் வம்சத்தால் அதுக்கு பொம்பளை புள்ள தானே புது புரட்சி ஏற்படுத்தினவருடைய செம்புலிங்க தாத்தா. அதுக்கேத்த மாதிரி நாமளும் மாற வேண்டாம். வீரமங்கடி. செம்புலிங்கையா குடும்பத்துல அத்தனை சிங்கங்கள் இருந்தோம். இந்த பெண் சிங்கம் தான் ஆளனு புது புரட்சி ஏற்படுத்திட்டு போனாரே செம்புலிங்கையா. அவருக்கு நான் என் காணிக்கை செலுத்த வேண்டாம். அவர் கொடுத்த கடமையை நான் சரியா செய்ய வேண்டாம். அதனாலதான் எனக்கு எந்த ரகசியம் தெரிஞ்சாலும் நம்ம வீட்டு ஆண்கள் கிட்ட நான் சொல்லவே மாட்டேன். அத நானே நின்னு முடிப்பேன். நான் தான் முடிக்கணும். என்ன நம்பி தானே செம்புலிங்கையா வாக்கு கொடுத்திருக்காரு. என் மேலுள்ள நம்பிக்கையில தானே. அதான் இந்த வேலையை முடிச்சுக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு அவங்க எனக்கு விச ஊசி போட்டவ கூட நான் காட்டி கொடுக்கல. அதே விச ஊசியத்தை திருப்பி போட்டு விட்டுருக்கேன். எப்படி? ஹாஸ்பிட்டலுக்கு வரியா? அவன் எனக்கு வெறும் விச ஊசி தான் போட்டான். நான் அவனுக்கு காலே எடுக்க முடியாத அளவுக்கு ஊசி போட்டு விட்டுட்டேன். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்குது. அப்படித்தான் அத்தை குடும்பத்துல எல்லாரும் முத நல்லவங்க தான். பணம் 10 செய்யும், பணம் பாதாள வரைக்கும் பாயுங்கிறதுக்கு உதாரணம் தான் அத்தை குடும்பம். அது மட்டும் இல்ல, நம்ம கிட்ட இருக்க கொஞ்ச நெஞ்ச சொத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா அபகரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, செம்புலிங்கையா குடும்பத்து பசங்களை அசிங்கப்படுத்துறது அவங்க மொத வேலை. அதுல பலியாடானவர் தான் கவின் மாமா. என்னடி சொல்ற? சாரன் மாமா வரைக்கும் நாசம் பண்ணியாச்சு. அடுத்து தொடக்குட்டி. ஆனா அந்த கருப்பாடு யாருன்னு தெரியாம ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். எங்க இருந்துதான் நமக்கு எதிரிகள்லாம் வராங்க, கண்ணுக்கே தெரிய மாட்டேங்கன்னு. என்னடா ஊர்ல எவ்வளவு நல்லவன் இருக்கானு பார்த்தா அந்த நல்லவனே இந்த குடும்பம் தான். எங்க பார், அது மட்டும் இல்ல, இந்த குடும்பம் மட்டும் நமக்கு எதிரி இல்ல, இன்னும் பல ட்விஸ்ட் வச்சிருக்கேன். ஒண்ணு ஒண்ணா உனக்கு நான் சொல்லி தரேன். சரி சரி, சாக்கு குறை உள்ள வா. இங்க பாரு, கரெக்டா படிச்சு சொல்லு. நான் எதுல கையெழுத்து போடணும்னு எப்படி சொல்லி தரேன் மட்டும் பாரு. சரி சரி, உள்ள வா. எட்டி, இங்கதான் ஃபைல் வச்சிருக்கானுங்க. இரு, நான் எடுத்துட்டு வரேன். எட்டி, ஃபைல் எடுத்துட்டு வா. கண்டிப்பா பென் டிரைவ் தான் வச்சிருப்பானுங்க, அதையும் பாரு. என்னட்டு சொல்ற? இரு, நான் பாக்குறேன். டி, இந்த ரூம்ல சிஸ்டம் எங்கேயாவது இருக்கான்னு பாரு. டி, உள்ள தள்ளி போனா ஆபீஸ் ரூம் இருக்கு. கண்டிப்பா சிஸ்டம் அங்கதாண்டி வச்சிருப்பானுங்க. ஆனா சிஸ்டத்தை ஓபன் பண்ணதுக்கு பாஸ்வேர்டு வேணுமே. கண்டிப்பா அது நீயா தான் இருப்ப. என்னட்டு சொல்ற? கண்டிப்பா பாஸ்வேர்டு உன் பேர்ல தான் இருக்கும். ஏன்னா அந்த ஃபைல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா குடும்பத்து பேரோ ஏதோ ஒண்ணுன்னா மனசை கண்டுபிடிச்சிருவான். எதிரியை கண்டுபிடிக்க முடியாதுல்ல, அதனால உன் பேர் தான் வச்சிருப்போம். கண்டிப்பா சொல்றேன், ஓப்பன் ஆகும். சீக்கிரமா அந்த சிஸ்டத்துக்கு போயிடலாம். குச்சவா, இப்படி யோசிச்சிருக்க பாத்தியா? சரிடி, அதெல்லாம் செய்தான ராணி புலி அங்க காணுமே. ஐயோ, இப்ப ஒண்ணு தெரியணும் அவ்வளவுதானே. அவள ஒரு வேலை விஷயமா அனுப்பியிருக்கேன். அவ கச்சிதமா முடிச்சிட்டு வந்துருவா. நீ வா. அப்ப அந்த புள்ளி சிக்க வச்சுட்டு தான் வந்திருக்க. அவ இன்னும் என்ன பாடுபடுதாலும் சீக்கிரம் வா. நான் போய் காப்பாத்தணும். டீ சீக்கிரம் வா. எவ்வளவோ படிச்சு சொன்னேன்டி, என் புள்ளி அங்க விட்டு வளர்க்காத, சரியில்லைன்னு படிச்சு சொன்னேன்டி. ஏன் அண்ணே, ஏன் அப்பா, என் அண்ணன் பொண்டாட்டி, என் தங்கச்சி, என் அக்கா, உன்கிட்ட எத்தனை நாள் சொல்லிருப்பேன். என் குடும்பத்துல எவனுக்கும் இப்படி ஒரு குணம் கிடையாது, இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. புள்ள எங்கேயோ வசமா சிக்கிருக்கான்னு படிச்சு சொன்னேன்டி உன்கிட்ட. என்ன சொன்ன? என் குடும்பம் படிச்ச குடும்பம், டீசெண்டான குடும்பம். அந்த குடும்பத்திலே இந்த புள்ள இவ்வளவு பண்ணுதான். இங்கதான் வளர்ந்துருந்தா அவ்வளவுதான். கெட்டவன் கூட வளர்ந்துடாண்டி, நல்லவன் மாதிரி நடிக்கிறவன் கிட்ட தாண்டி நின்று வளரக்கூடாதே. கெட்டவன் கூட நம்மள மாதிரி இவனு கெட்டு போயிடக்கூடாதுன்னு நினைப்பான். ஆனா இந்த நல்லவன் மாதிரி நடிக்கிறான் பாரு, இவன் எங்க நல்லா இருந்துவானு நினைச்சு நம்ம புள்ள வாழ்க்கை நாசம் பண்ணிருக்காண்டி. சத்தியமா நம்பினேங்க.
அப்பா என் அண்ணன் எல்லாரையும் நம்பினேன். அடிச்சு மோடு கட்டவள இப்ப கூட ஏப்போ ஏன் நீ சொல்லிக்கிட்டு இருக்க? அவனுக்கு நினைச்சானுங்களா? நம்ம புள்ள, நம்ம அக்கா, நம்ம தங்கச்சி நினைச்சானுங்களா? உன்கிட்ட இருந்து எவ்வளவு சுருட்ட முடியுமோ அவ்வளவு சுட்டிருக்கானுங்கடி. காலேஜ் ஒண்ணு கூட இப்ப உன் பேர்ல இல்ல. ஏற்கனவே ஒரு காலேஜ் ஒண்ணு விட்டு போகும்போதே உனக்கு தெரிஞ்சிருக்கேன். அப்பவே நீ சொல்ல வேண்டாம். நான் அது ஏமாத்தி வாங்கல நினைச்சேங்க. சாருன்னு தான் குடி புதையல கொடுத்துருக்கான்னு நினைச்சுக்கிட்டேன். குடிக்க வச்சு கையெழுத்து வாங்கிருக்கானுங்க. இப்படி செம்முலிங்க என் சொத்தை முழுசா வாரி கொடுத்துட்டு வந்து நிக்கிறாரு. என் தம்பி கிட்ட போய் நான் இப்ப எப்படி முகத்தை காட்டுவேன்? சொல்லு. வந்த பார்த்தேன் நல்ல கண்டுபிடிச்சானடி எல்லாத்தையும். சொல்லு, நான் என் தம்பி முன்னாடி போய் எப்படி நிப்பேன் சொல்லு. என்ன நம்பி தாண்டி இத்தனை சொத்தை என்ன கொடுத்துட்டு போனா? பார், இந்த சொத்துல அவனுக்கு சரிசம பங்கு இருக்குது. நீ யார கேட்டா அத்தனை சொத்தை அங்க கொண்டு பறி கொடுத்த? இல்லைங்க, நான் பறி கொடுக்கல. என்ன ஏமாத்தி இருக்கானுங்க. நம்ம புள்ளைய நம்ம தாண்டி வளர்க்கணும். எவங்கிட்டே கொண்டு விட்டு வளர்த்தா இப்படித்தான் ஆகும். உனக்கு வன்மம். இவன் தம்பி புள்ளைய எதுக்கு நம்ம வளர்க்கணும்? நம்ம புள்ளையே வளர்க்க விடலையே. இவன் தம்பி புள்ள மட்டும் என்ன நல்ல வளர்ந்து நினைச்சிட்டு அப்படித்தானே? நீ பெத்த புள்ளையா நினைச்சிருந்ததா என் சாரு நாங்க கொண்டு விட்டு வளர்த்துப்பியாடி. இது நீ பெத்த புள்ளையா இருந்தா ஏன் மூத்தவனையா கொண்டு விட்டு வளர்க்கல? ஏன் தொலைய விட்டு வளர்க்கல? சாரு என் தம்பி பெத்த புள்ள அப்படிதானே? இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் என் தம்பி புள்ள, என் புள்ள, என் அண்ணன் புள்ள கிடையாது. அவனுக்கு யார் ரத்தம் தானடி? பிறக்கிற வயிறு தாண்டி வேற. ஆனா அவனுக்கு உற்பத்தி ஒரே ரத்தம். கொண்டு எரிஞ்சிருக்கணும். என் முகத்திலே முழுக்காத. அப்பல தண்டனை கொடுத்துறாதீங்க. சத்தியமா சொல்றேங்க, எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. படிச்சவத நடி நீ. எத்தனையோ மெடல் வாங்கி படிச்சவத நடி நீ. நம்மள ஒரு குடும்பம் ஏமாத்துறதுன்னு கூட உனக்கு தெரியாது. பாசம் கண்ணை மறைச்சிட்டு என் அப்பா எப்படி என்ன ஏமாத்துவாரு, என் அண்ணன் எப்படி என்ன ஏமாத்துவான்னு நினைச்சேன். பாவி பயிலுக்கு இப்படி என்ன ஏமாத்துவான்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? எங்களுக்கு சொத்து போனதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லடி. ஆனா என் புள்ள வாழ்க்கைய நாசமா ஆக்கி வச்சிருக்கானுங்கடி. சின்ன புள்ள ஆக்கி வச்சிருக்கானுங்கடி. அதை எப்படி திருப்பி வாங்க போற? அவன் குழந்தை பருவம் போச்சுடி, அவன் வாலிப பருவம் போச்சுடி, அவன் படிப்பு போச்சுடி, அவன் அந்தஸ்து போச்சுடி, அவன் மரியாதை போச்சுடி. எல்லாத்தையும் திருப்பி கொடுக்க முடியுமா? நான் சின்ன பிள்ளைல உன்கிட்ட சொன்னேன், உன் புள்ள ஓடி ஆடி விளையாடாம இருக்கான், ஒரே இடத்துல இருக்கான், என்னன்னு பாருன்னு. நீ என்ன சொன்ன? என் வீடு படிச்ச குடும்பம் டிசிப்ளினா தான் வளர்ப்பாங்க, அதான் ஒரே இடத்துல இருக்கானு. புள்ள ஒரே இடத்துல இருக்குல்லடி, அடிச்சு நோக்கி ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்கானுங்க. புள்ள பயத்துல இருந்திருக்காண்டி. அவன் பயத்துல இருக்க வேண்டிய வம்சமாடி. இந்த வீட்டுல பிள்ளைங்களை நாங்க பிள்ளைங்களா வளர்ப்போம். கவின் தெருல போய் தான் விளையாட போவான், வீட்டுல விளையாட விட மாட்டோம். பிள்ளைங்களா தான் விளையாட விடுவோம். தெருல போய் விளையாடுவான். ஏன்னா அவன் குழந்தை பருவான். அவன் 12 படிக்கிற வரைக்கும் தெரு பிள்ளைங்களா நீ வேண்டாம். நீ பார்த்தல. ஆனா சாரன் எப்படி இருந்தா? நீயும் நானும் அந்த வீட்டுக்கு போகும்போது சாரன் எப்படி இருப்பான்? ரூமுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கோம். நீ என்ன பெருமை பேசுவ பாத்தீங்களா எப்படி வளர்றானே. என் பிள்ளை மிருகம் மாக்கிட்டீங்கடி, என் பிள்ளை மிருகம் மாத்திட்டீங்கடி. குடிக்க கத்து கொடுத்ததை கூட நான் விட்டு வேண்டி பொம்பளையில தொட வச்சிருக்கானுங்கடி. நெஞ்சே வலிக்குதே. அவனுக்கு நல்லாவே இருக்க மாட்டானுங்க. பொம்பளை போதைய காட்டியிருக்கானுங்கடி. பச்சை புள்ளையில பயத்தை காட்டியிருக்கானுங்க, வளர்ந்தப்போ பொம்பளைய காட்டியிருக்கானுங்க. எப்படி ஒரு பையன் நல்லவனா இருப்பான்? செம்புலிங்க பேரை கெடுக்கணுங்கக்காகவே இப்படி வளர்த்திருக்கானுங்களே. இப்ப சாருன்னு சொன்ன போய் தாண்டி நமக்கே தெரிஞ்சதே. இல்லனா அந்த பையன் மனசுக்குள்ள வச்சே புளிங்க வச்சிருப்பான். ஐயோ, தப்பு பண்ணிட்டே. அம்மா போச்சே. அம்மா, எனக்கு நீ சாகுற வரைக்கும் சொன்னவே இல்லை. என் புள்ள வாழ்க்கை போச்சு. நீ 10 மாசம் வயது சுமந்து பெற்றிருந்தா இப்படி இருந்திருக்க மாட்டேன். இப்பெல்லாம் பேசாதீங்க. நான் சாரனை என்னைக்குமே அடுத்த பிள்ளைய பார்த்ததில்லை. ஏன் இப்பெல்லாம் பேசுறீங்க? அவன் என் பிள்ளைதான். ஏன் இப்பெல்லாம் பேசுறீங்க? அப்படி பாக்கலனதா துறை மாதிரி பிரேம் மாதிரி வளர்த்துருப்பியடி. அது எப்படி உங்க அண்ணன் வீட்டுக்கு போனக்கப்ப தான் தாய் அப்படி ஆயிருக்கான். அப்ப கூட நீ உங்க அண்ணன் மாதிரி கேள்வி கேட்கல. இந்த வீட்டுல வளர்ந்த எந்த பயனும் இல்லாதே எந்த பொம்பளை அதை எடுத்து பார்த்திருக்காங்களாடி? ஏண்டி நான் என்னைக்காவது எவ்வளவு எடுத்து பார்த்திருப்பேன்? ஏன் என்கிட்ட காசு பணம் இல்லையா, அழகு இல்லையா, என்ன இல்லைன்னு நான் ஏன் போகல? என் வம்சண்டே, எங்க அப்பா எங்களுக்கு சொல்லி கொடுத்த பாடம் கெட்டவளை தவிர வேற எவளையும் ஏறட்டு பார்க்க கூடாதுன்னு. அது எங்க ரத்தத்திலே ஊறி போயிருக்கு. நீ என்ன அசிங்கப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் ஒரு காலில இருந்து விழுந்த. எங்க அப்பா சொல்லி கொடுத்த பாடம் கெட்டவ காலில் விழுறவன் தோத்து போக மாட்டானே. நீ கூட எனக்கு சண்டை போட்டாங்க தானே போன. நான் எதுக்கு உன் காலில இருந்து விழுந்தேன்? நான் தப்பு பண்ணிட்டேனா? சொல்லிடு, நான் தப்பு பண்ணிட்டேன்னா உன் காலில இருந்து விழுந்த? ஆவும் நான் என்கிட்ட சண்டை போட்டு போனிய. நீ என் காலில இருந்து விழுந்த? நான் தான் உன் காலில இருந்து விழுவேன்.
அதுக்கு உங்க அண்ணன் உங்க அப்பெல்லாம் கைப்பட்டி சிரிப்பாடுங்க. கூட நீனு சொன்னது சிரிப்பா? உள்ளுக்குள்ள அழுகியும் கோவம் ஆத்திரம் வரும்டி. ஆனா என் அப்பா சொன்னது, பொண்டாட்டி காலில் விழுந்து கூட்டிட்டு வா, தோத்து போக மாட்டேனே. என்ன சொல்லி சிரிப்பானுங்க? பொண்டாட்டி இல்லாம ஒரு நாள் கூட உன் புருஷனுக்கு படுக்க முடியாதானே. நல்ல பொண்டாட்டி என்னமோ பண்ணிருப்பா, அங்கே செருப்ப கழுத்தி அவனை அடிச்சிருப்பா. அவன் என்ன அசிங்கப்படுத்தலடி, ஒன்னு சேர்த்துதான் அசிங்கப்படுத்துவானுங்க. உன் மகன் மண்டைக்கு தெரியாது. நான் உனக்கு புரிய வச்சு பார்த்தேன், உனக்கு புரியல. அதனால அந்த அவமானத்தை நானும் வாங்கிக்கிட்டேன். எவ்வளவு கேவலமா பேசுவானுங்க, அதை நக்கல சொல்லுவானுங்க. அதனால உனக்கு ஜோக்கா தெரிஞ்சதுல, உன் புருஷனை ஈரத்துணி கட்டிட்டு படுக்க சொல்லுன்னு எத்தனை நாள் என் காது பட உங்ககிட்ட சொல்லிப்பானுங்க. நீ பல்ல கட்டுவ, அதை அப்படியே வந்து என்கிட்ட சொல்லுவிய. ஐயோ சத்தியமா என் வர வண்டிக்கு அப்பெல்லாம் புரியலங்க. அவங்க எப்படி என்ன பரியாசம் பண்ண முடியும் அப்படி நினைச்சிட்டேன். ஒரு வயசு வந்ததுக்கு அப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது. எனக்கு சத்தியமா இப்பெல்லாம் வேதனையா தாங்க இருக்கும். ஆனா என்ன பண்ண முடியும், தப்பு பண்ணிட்டேனேன்னு தான். தப்பு பண்ணிட்டேன், இப்பதாங்க எனக்கு எல்லாமே புரியுது. என்ன விடுறி, எனக்கு பக்குவம் இருந்துச்சு. ஏன்னா என்ன வளர்ந்தது எங்க அப்பா, அதனால நான் எந்த தப்பு பண்ணல. சாரு என்னடி பாவம் பொண்ணா, அவனுக்கு என்ன சுமணி வச்சிருக்கேடி. அந்த பையன் எதற்கான என்னடி ஆகும்? என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. இங்க பாரு, இந்த பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாதுடி. இந்த பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாது. ஒரு மனுஷனை பாவம் உள்ள மனுஷனாக்குதும் அவனை உயிரோட கொல்லுதும் சமம். அவன் தினம் தினம் செத்துருக்கான், அவன் குழந்தை பருவத்தை இழந்திருக்கான், அவன் வாலிப பருவத்தை இழந்திருக்கான். மானம் அவமானம் அந்த பையன் இந்த உலகத்துல படாததே கிடையாது. எல்லாத்துக்கும் காரணம் நீ ஒருத்திதான். ஏன்னா அது உன் வயிற்றுல பிறக்கல, என் தம்பிக்கு பிறந்தது, என் தம்பி பொண்டாட்டி வயிற்றுல பிறந்தது. இல்ல என்ன இப்பெல்லாம் சொல்லி என்ன வேதனைப்படுத்தாதீங்க. என்னால தாங்கிக்க முடியாது. என்ன இப்பெல்லாம் வேதனைப்படுத்தாதீங்க, என்னால தாங்கிக்க முடியாது. சொல்லி காட்டுறதுக்கே உனக்கு தாங்க முடியல. இதை பெத்தவனுக்கு எப்படி இருந்திருக்கோ, இல்ல அது கஷ்டத்தை அனுப்பிச்ச அந்த சாரன் பையனுக்கு எப்படி இருந்திருக்கோ. இந்த கிங்ஸி பையன் எவ்வளவோ உன் கால் வந்து கெஞ்சினா, தம்பி எங்க கூட்டிட்டு வந்து உன் கூட்டிட்டு வந்துருவானே, நீ அந்த பையனை என்ன பாடுபடுத்தின. அவன் மட்டும் அவனை கண்காணிச்சு அவனை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரலனா அவன் நிலைமை என்ன இருக்கும்? அவன் கண்ணுலயும் மண்ணை தூக்கிட்டீங்கடி பாவிகளா. உன் தங்கச்சி என்ன சொன்னா, கிங்ஸி என் கையை பிடிச்சி எழுத்தானே. எப்படி வாய்க்குசாம உன் தங்கச்சி அந்த வார்த்தை சொன்னா? சித்திங்கிறது அம்மா ஸ்தானம் தானடி. என் புள்ள அந்த வீட்டுல போய் சாரனை கண்காணிச்சிட கூடாது, அவனுக்கு என்ன நடக்குன்னு கிங்ஸின் கண்காணிச்சிட கூடாதுன்னு தானே அப்படி ஒரு பள்ளிய போட்டா. ஆமா, பார்வதி அப்படிதான் பள்ளி போட்டுருக்கா. நான் புரிஞ்சுக்காம போயிட்டேன். நீயும் அவனை அசிங்கப்படுத்தின. சரி, அந்த கிங்ஸின் பையன் 2 நாள் வீட்டுக்குள்ளே வரல. எப்படி சொன்ன, பொம்பளை பொறுக்கி மாதிரி அவனை பேசின. அந்த பையன் எப்படி புழுவா துடிச்சிருப்பான். என் கிங்ஸின் எந்த பொம்பளையாவது எடுத்து பாப்பானாடி. அவனுக்கு வாலிய பிள்ளை இல்லைன்னா உன் தங்கச்சி கை பிடிக்க போனா குசாம அப்படி ஒரு பள்ளியை போட்டுட்டாடி உன் தங்கச்சி. நல்ல பொம்பளை புத்திசாலினா அப்பவே சுதாச்சி போலாடி. நம்ம வீட்டுல வளர்ந்த புள்ள, என் புள்ள கிங்ஸனு, அவனை பார்த்து நம்ம தங்கச்சி இப்படி ஒரு வார்த்தை சொல்றாளே, அப்பவே சுதாச்சி போலாடி. நம்புனேன், என் குடும்பத்தை நம்புனேன், என் தங்கச்சி நம்புனேன். இன்னும் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் சொன்னா நீ தாங்கிக்கிட மாட்டேன். உங்க அண்ணன் பண்ணிட்டு என்ன சொன்னு உனக்கு தெரியுமாடி? என்னங்க சொல்றீங்க? ஒரு நாள் உன்னை பாக்குறதுக்கு நான் உன் வீட்டுக்கு வந்திருந்தேன். அதான் வழக்கம் போல நீ என்கிட்ட சண்டை போட்டுட்டு போயிட்ட. அப்ப நான் உன் வீட்டுக்கு வந்தேன். சாருன்னு உங்க மாமா திட்டிக்கிட்டு இருந்தாரு. எனக்கு ஆத்திரம் கோவம், எதுக்காக என் புள்ளி திட்டுறீங்கன்னு சத்தம் போட்டேன். அவங்க 1000 காரணம் சொன்னாங்க. நான் தான் சாரனை பெல்ட்டால அடிச்சேன். ஏன் என் மானத்தை வாங்குறேன்னு அடிச்சுட்டு நான் வந்துட்டேன். அதை நான் கிங்ஸ்கிட்ட வந்து சொன்னேன். கிங்ஸ் எனக்கு நம்பிக்கையே இல்லை, தம்பி இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டான்னு. 2வது மறுபடியும் அந்த பையன் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல அந்த வீட்டுக்கு போனான். கொஞ்ச நேரத்துல நீனும் வந்துட்டேன். எல்லாருமா சேர்ந்து கிங்ஸ் அசிங்கப்படுத்தி வெளியில அனுப்புனீங்க. சாரோனை இன்னும் மோசமா நான் ஆக்குனீங்க. என் பிள்ளைய நான் எப்படியாவது அங்கிருந்து கூட்டு வரலான்னு ஒரு நாள் நான் போனேன். ஓரளவுக்கு சாரோனுக்கு அந்த வீட்டுல என்ன நடக்குன்னு நம்ம எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோன்னே உங்க அண்ணன் பண்ணாட்டி ரொம்ப உசாராயிட்டாங்க. உங்க அண்ணன் பண்ணாட்டி என்ன சொன்னா தெரியுமாட்டே? என்ன சொன்னா? நான் நிக்க, உங்க அண்ணன் நிக்க, உங்க அப்பா நிக்காரு. நான் ஒன்னும் பார்க்க வரலையா, உங்க அண்ணன் பொண்டாட்டிய பார்க்க வந்தாண்டி. நம்ம புருஷன் நம்ம வீட்டுக்கு வரவே இல்லையே, ஏன் எதுக்குன்னு என்னைக்காவது யோசித்தியா? என்கிட்ட தான் கேட்டியா? எப்படி இந்த வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்குள்ள போக முடியும்? அதனால அதுக்கப்புறம் நீ சண்டை போட்டு போனாலும் அந்த வீட்டுக்கு வர மாட்டேன். என் மேல பழிய போடுறதுக்காக காத்துட்டு இருந்தாங்கடி. பழி போடுறதுலாம் எனக்கு ஒண்ணும் இல்ல, தூசி தட்டுற மாதிரி தட்டி போய் ஏன்னா என் உள்ள சுத்தம். ஆனாலும் எவ்வளவு அசிங்கம் அதெல்லாம். உன் அண்ணன் பெரிய இவன் மாதிரி எனக்கு அட்வைஸ் பண்றான். மாப்பிள்ளை இந்த மாதிரிலாம் பாக்காதீங்க, அவ ஏன் பொண்டாட்டி, இது வரைக்கும் எப்படி இருந்துமே எனக்கு தெரியாது, நீங்க என் தங்கச்சி புருஷன், அதனால ஒரு முறை மாத்தாதீங்க, என் தங்கச்சிட்ட சொல்லி கொடுத்துறேன், அசிங்கமா போயிடும் என்ன மிரட்டாண்டி. நீ தான் வீட்டுக்குள்ள இருக்கிய, என் பேச்சா கேப்ப, உங்க அண்ணன் பேச்சு தானே கேப்ப. எனக்கு மட்டும் தெரிஞ்சது ஊருக்கே தெரியுமே. என் அப்பா பேரு சேர்ந்து 4 மணி தான் தலைவீதினு வெளியில வந்தேன். அப்பதாண்டி புரிஞ்சுதே என் பிள்ளைக்கு அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கேனே. எனக்கு உனக்கு மன்னிப்பே கிடையாது, சத்தியமா உன்னை மன்னிக்கவே மாட்டேன். போடி.
என் தம்பி ஏன் இந்த காட்டுக்குள்ள நம்மள தனியா கூட்டு வந்தானு இப்ப புரியுதுடி. இப்ப புரியுது. என் தம்பி ஏன் என்ன கூட்டிட்டு வந்தானு. அங்க எல்லாரும் ஒரே வீட்டுல இருந்தோம், ஆனா ஒன்னா இருக்கல. இங்கதான் ஒன்னா இருக்கோம்.